ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். நடா புயல் வருகிறது அப்படின்னு தகவல் வந்த உடனே பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, போதிய பொருட்கள்லாம் சேகரித்து வச்சுப்போம், வெள்ளம் வந்தால் எப்படி போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு எல்லோரும் எல்லா ஏற்பாடுகளையும் மனதளவில் அல்ல நம்ம குடும்பத்தளவில் செய்ய ஆயத்தமானோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாள் தான் நேர்களே சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய நினைவிலிருந்து நீங்காத ஒரு நாளாக இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நாள். 470 பேர் இறக்க காரணமாக இருந்த இந்த ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்ட ஒரு நாள். நூற்றாண்டுல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு ஏற்படுத்திய நாள். 4.9 லட்சம் வீடுகள் நாசமானது, சேதமானது. 3.82 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் சேதமானது. கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர்னு வட மாவட்டங்கள் அனைத்தையும் புரட்டி போட்ட ஒரு நாள். அந்த பீதியிலிருந்து, அந்த பாதிப்பிலிருந்து மனதளவில் நாம் எல்லாம் இன்னும் மீண்டிருக்கோமா அப்படின்னா பலர் மீண்டிருக்க வாய்ப்பில்லை. அந்த எண்ணெய் அலைகள் இன்னமும் கூட நம்மை வாட்டுகின்றன. ஆனால் அதுலேருந்து எவ்வளோ பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம், அரசு அமைப்புகள் கற்றுக்கொண்டன, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு பல கேள்விகள் எழும்புகின்றன. அதற்கு நம்மகிட்ட ஒரு கன்வின்சிங்கான விடை இருக்கா? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் தீரன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார்கள், மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர் திரு மாதவன் அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு மாதவன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பீன் 1 இயர், ஒரு வருஷத்தை கடந்துட்டோம். ஒரு மோசமான ஒரு நாள் இந்த ஒரு நாள், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும், குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல போதுமான பாடத்தை கற்றிருக்கோன்னு கருதுறீங்களா? நிச்சயமா. அதாவது நீங்களே சொன்னீங்க, நூற்றாண்டு காணாத வெள்ளம்னு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போன வருஷத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வெள்ளம், மழை அப்படின்றது அதிகபட்சமாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம், பருவகால மாற்றங்கள்னு சொல்லிட்டு. இது வந்து இதனால் பாதிக்கப்பட்ட நிறைய நீங்கள் புள்ளி விவரங்கள்லாம் சொன்னீங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது தான் அதுலேருந்து தான் நம்ம நிறைய பாடம் கற்றுக்குறோம். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான பேரிடர் நடக்கிறச்ச அந்த கடந்த கால அனுபவங்களை வச்சு தான் நம்ம அடுத்து வர பேரிடர் சமயங்களில் நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு பாடம் கற்றுக்கிறதே இந்த பழைய அனுபவங்கள் வச்சு தான். 2004 சுனாமிக்கு முன்னாடி சுனாமி அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. இப்போ சுனாமி அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கணும்? ஏன்னா அன்றைக்கி எர்த்குவேக் வந்தோடனே நம்ம எல்லாம் கடலை நோக்கி தான் ஓடினாங்க நிறைய பேர். அதனால தான் இழப்பு அதிகமாச்சுது. ஆனால் இன்றைக்கி வந்து எர்த்குவேக்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாலேயோ இல்லை ஜப்பான்லேயோ ஒரு எர்த்குவேக் அப்படின்னு சொன்னாக்கா சுனாமி வருதா அப்படின்றத உடனே நம்ம பார்க்குறோம். அது காரணம் என்னென்னா, அதை பற்றியான நமக்கு ஒரு அடிப்படை அறிவு நமக்கு இருக்குது. பொதுவாக பேரிடர் சமயத்தில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, அந்த பேரிடர் குறித்த அடிப்படை அறிவு, நாலேஜ். ஏன்னா பேரிடர் அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடிய சூழ்நிலை. ஒரே பேரிடர் ஒரே மாதிரி நிச்சயமா. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மழை அப்படின்னா மழைக்காலம், அந்த மழை காலத்தை ஒட்டி நமக்கு வரது வெள்ளம், புயல், இந்த மாதிரி தான் ஒரு பேரிடர் இருக்கும். இதே இது ஊட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நிலச்சரிவும் சேர்ந்து இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரிடர் சமயங்களில் அதை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு, நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், நம்ம எங்கே இருக்கோம். பட் ஹேவ் யூ லேர்ன் த லெசன்? நிச்சயமாக இதில் வந்து ஒவ்வொரு பேரிடம் ஒரு புரிதலை கொடுக்குது. அந்த ஒரு புரிதலை புரிஞ்சுக்கிட்டு செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, என்ன பிஸ்கட்டை வாங்கி வச்சுக்கிறோம், தண்ணியை வாங்கி வச்சுக்கிறோம், அது நம்ம அளவில். ஆனால் அது நம்ம அளவில் நம்ம செய்கிறோம். ஆஃப்கோர்ஸ் அந்த புரிதல் ஏற்பட்டு, அதாவது எங்கே ஆரம்பிக்குதுன்னு அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் இல்லை. அந்த கட்டமைப்பு அரசு தான் உறுதி செய்யல. கட்டமைப்பு அரசு உறுதி செஞ்சாலும் அதற்கு வந்து முதல்ல ஆதாரம் வந்து மக்கள் தான். ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எப்போவே ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ன்றது ஒரு சொசைட்டிக்கு வந்து அவங்ககிட்ட தான் வரும். வெளியிலேருந்து வர்றது வந்து லேட்டாக தான் வரும். செல்ஃப் ஹெல்ப் தான் ஃபர்ஸ்ட். அதனால பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப அளவுலே ஆகட்டும், ஒரு கம்யூனிட்டி லெவல்லே ஆகட்டும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் லெவலில் we are allowed to have a disaster management plans, டிஎம் பிளான் சொல்லிட்டு. அந்த டிஎம் பிளான் அப்படின்றது வந்து அந்த ஏரியாவுக்கு உண்டான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை அடிப்படையில் தான் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது. இதை வந்து ஈவன் பள்ளிக்கூடத்திலேயே நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை பற்றியோ டிசாஸ்டர் பற்றியோ ஒரு பாடத்திட்டத்திலே சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி முதலுதவின்றதே மறந்து போயிட்டோம் நம்ம. அதனால தான் நமக்கு வந்து இந்த டிசாஸ்டர் பற்றி, இப்போ நீங்கள் மிச்ச நாடுகளை பற்றி சொன்னீங்க, அமெரிக்கா மிச்ச நாடுகள்லாம் ஈவன் இப்போ கூட ஒரு கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஃபுகுஷிமாவில் ஒரு பெரிய அளவில் சுனாமி இதாக இருக்குது. ஆனால் அங்கே ஏன் இழப்பு வந்து கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி அடிப்படை அறிவு. அது ஒன்று. ரெண்டாவது, அதை தாண்டி
மக்கள் தொகை அதிகம். நம்ம தமிழ்நாடோ இல்லை சென்னையோ இல்லை இந்தியாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மக்கள் தொகை அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ், அதனால தான் பேரிடர்ஸ் அப்படின்னு அதனோட இழப்பு. ஏன்னா ஒரு பேரிடர்னால நேரடியான இழப்புன்றது கிடையாது. அதை தாண்டி அதுலேருந்து வர கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஒரு பில்டிங் விடுதுன்னு சொன்னாக்கா அதில் இருந்து மக்கள் அங்கே வசிக்கிறதுனால அந்த இழப்பு ஜாஸ்தியாகுது, மெனிஃபோல்ட் ஆகுது. இதுதான் காரணமே தவிர நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதை குறித்து தான் ஒரு கேள்வியை பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட வச்சிருக்கேன். அந்த ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வாங்க, அந்த ஒரு சட்டம் இருக்கிறது, அதை செயல்படுத்துங்க, ஸ்டேட் லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதுக்கு அட்வைசரி கமிட்டி போடுங்க அப்படின்னு ஒரு முறை இல்லை பல முறை நீதிமன்றம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு 15 நாள் கெடு கொடுத்த பிறகுத்தானே தமிழக அரசு தரப்பில் அது செய்யப்படுது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு முழுவதுமான புரிதலோடு போன வருஷ பாதிப்பை உணர்ந்து அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோமா? இந்த குறைஞ்சபட்சம் இந்த கமிட்டியை உருவாக்குறதையே செப்டம்பர்ல 15 நாள் தான் பாருங்க உங்களுக்கு டைம்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் தமிழக அரசு செய்தது. Have we learned the lesson? இல்லை, 3 மாதம், அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் 3 மாதங்களுக்கு முன்னாலேயே இங்கே வந்து மறுபடியும் இந்த ஆண்டு மான்சூன் வடகிழக்கு பருவமழை வந்தால் என்னென்ன கடந்த ஆண்டினுடைய கசப்பான அனுபவங்களை வைத்துக்கொண்டு எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் துறை வாரியாக வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி துறை வாரியாக ஆய்வு கூட்டங்களை நடத்தி அதிலெல்லாம் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா வருவாய்த்துறை அமைச்சர், வருவாய்த்துறை செயலாளர் அவரெல்லாம் சேர்ந்து எல்லா மாவட்ட அதிகாரிகளோடெல்லாம் விவாதித்து குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலே முன்னெச்சரிக்கையாக சென்று எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த கடலோர மாவட்டங்களை சார்ந்த அமைச்சர்களை நேற்றே அந்த பகுதிகளுக்கு எல்லோரும் சென்று ஏதாவது பாதிப்புகள் வராமல் நீங்கள் அங்கே சென்று பார்வையிடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ஆக மாண்புமிகு அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலமாக காணாத ஒரு மாபெரும் வெள்ளம். அந்த வெள்ளத்தையே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏறத்தாழ 110 லட்சம் மெட்ரிக் டன் வந்து குப்பைகள் சேர்ந்தது. அதை மத்திய குழுவானது வந்து ஒரு வாரத்தில் பார்த்த பொழுது என்ன சொல்லி பாராட்டினார்கள் என்றால், ஒரு தொற்று நோய் கிடையாது, இவ்வளவு பெரிய குப்பைகளை வந்து தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஒத்துழைத்தார்கள், அரசாங்கம் அதைவிட வேகமாக செயல்பட்டு வந்து இதையெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு வார காலத்திலேயே வந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, பாராட்டத்தக்க அளவிற்கு அரசானது நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னும் கூட நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய கமிட்டி பாராட்டியது குறிப்பாக இந்த ஒரு ஹெல்த் அவுட் பிரேக்ஸ் எதுவும் இல்லாம பார்த்துட்டாங்கன்னு. பாராளுமன்ற நிலைக்குழுடைய கமிட்டியும் இந்த என்க்ரோச்மெண்ட் பெருமளவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு டைம்லி டீசில்ட்டிங் ஆஃப் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ், ஒரு தூர்வாறுதல்ல ஒரு தாமதமும் மெத்தனமும் இருந்திருக்கிறது என்ற அம்சங்களை எல்லாம் சுட்டி காட்டினார்கள் சேர்த்தே பார்க்க இல்ல நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைக்குழு சொல்றதெல்லாம் நீங்க வந்து அதை வந்து கருத்தில் எடுத்துக்கிறீங்கன்னா, இப்ப நாங்க சொல்றோம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வந்து உலக வங்கியிட்ட கடன் வாங்கி இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதிகளெலாம் வந்து தூர்வாரத்துக்கு phase 1 phase 2ன்னு சொல்லி பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் தூர்வாரி கரைகளை வலிமைப்படுத்தலாம் வச்சிருக்கிறோம். வீராண ஏரியினுடைய அந்த இதுவெல்லாம் வந்து நீர்பிடிப்பு பகுதிகளாக இன்னைக்கு தூர்வாரி செழுமைப்படுத்தப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, மத்திய என்கரேஜ்மென்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துக்கும் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்கும் என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்கலையா? இல்ல, நிலைக்குழு சொல்ல வேண்டாம், மத்திய கமிட்டி சொல்ல வேண்டாம், சென்னை உயர் நீதிமன்றம் ரிமார்க் பண்ணிருக்கா இல்லையா? அதாவதுங்க, இந்த ஆக்கிரமிப்பு நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் ஆக்கிரமிப்புன்னு சொல்றது பொதுவா நம்ம முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஏரி பகுதிகளில் அதனுடைய பாசன பகுதிகளாக இருந்தெல்லாம் விளைநிலமா முன்ன இருந்தது. இப்போ அந்த விளைநிலங்கள் எல்லாம் வந்து இதுவா மாற்றப்பட்ட பிறகு ஏரியில வந்து தண்ணீர் தேக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் போனது. இப்படியாக இது தொடர்ந்து காலங்காலமாக பல்வேறு ஆட்சி காலத்திலிருந்தே இது வந்து மாறி மாறி அவங்கவுங்க பாதுகாக்கணும். இன்னொரு விஷயம் மையமா இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய அதையும் பாதுகாக்கணும். இந்த நீர் வழி பாதைகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட், அதனால நீங்க வந்து ஒரு பலாயிரம் கியூசெக்ஸை தாங்கக்கூடிய நீர்வழி பாதை போன மழையில வந்து செம்பரமாக்கத்துல இருந்து திறந்து விட்ட போதோ இல்லாட்டி மற்ற பகுதிகளில் இருந்து திறந்து விட்டப்படவோ தாங்க முடியாம ஒரு வெள்ளத்துக்கு காரணமா இருந்தது. ஸோ அதை அணுகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாடமா இருந்தது. அதை நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு வேற யாரும் கேட்கல, சென்னை கோர்ட் கேட்டிருக்கு. நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துக்கு வந்து நோட்டீஸ்ல அனுப்பி அந்த காம்பவுண்ட்லாம் இடிச்சு
அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்குது அம்மா அவனுடைய அரசு. நாங்க நடவடிக்கை எடுத்து இருக்கிறோம். எடுத்த நடவடிக்கையை விட இன்னைக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை நிறைய இருக்குங்கிற உணர்வீங்களா இல்லையா? இல்ல, அதை படிப்படியாக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசாங்கம் செய்யும். நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வந்து ஓகே, எதனால வந்து இந்த சூழ்நிலை வருது? குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமடைகிறது. இன்னும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கவே செய்கிறது, அதையும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுங்கிறார் பேராசிரியர். நான் திரு மாதவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை பட்டியலிட்டார். நிச்சயமா இந்த என்க்ரோச்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்பையிலேருந்து நடந்தது. சில கலெக்டர்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. நிலைக்குழு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இது சார்ந்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதும் கூட எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை இந்தந்த ஆற்றங்கரையோரமா இந்தந்த நீர்வழியில இங்கெல்லாம் அகற்றிருக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதிகம் அரசு தரப்பில். இந்த ஒரு கலாமிட்டியை கையாளுறதுலையும் சரி, இல்லை இது வந்தா எப்படி இது முந்தெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுலையும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதிகம்னு கருதுறீங்களா? எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை போதுமானது? இல்லை, இப்போ எடுத்திருக்க நடவடிக்கை நிச்சயம் அப்ரிஷியேட் பண்ணணும். லைக் வாட்? நிச்சயமா. ஏன்னா அடையாரோட ரிவரோட போர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரொம்ப அதிக அளவுக்கு என்க்ரோச்மெண்ட் இருந்துச்சு. அதை வந்து ஒரு மேசிவாக ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அதை எடுத்தாங்க. அதுவே வந்து வி ஷுட் அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் டேக்கன் பை தி ப்ரெசன்ட் கவர்மெண்ட். ஏன்னா நிச்சயம் பொலிட்டிக்கல் வில் பவர் இல்லைன்னு சொன்னாக்கா அதை எடுத்திருக்க முடியாது. எந்த ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பெரிய துணிச்சலாக முடிவெடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இந்த நிச்சயமா இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க. இன்னும் கூட ஒரு லாங் வே டு கோ. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க செஞ்சது போதுமானது இல்லைன்னு வேற யாரும் சொல்ல. இதை க்ளோஸா மானிட்டர் பண்ற சென்னை ஹைகோர்ட்ல எந்த ஒரு இதையும் பண்ணவே முடியாது. அந்த ஒரு விஷயத்துல ஒரு வருடம் கடந்திருக்கு. நிச்சயம் ஒரு வருடம் கடந்திருக்குது. எடுத்திருக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அதே சமயத்தில் வந்து மக்களும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். அது வந்தால் தான் வந்து எதுவுமே பண்ண முடியும். நீர்வழிகளையும் பாசன இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்கிற ஏரிகளையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறது மக்கள் தானே. அந்த ஆக்கிரமிப்பில் தவிர்த்தாலே பாதி விஷயங்கள் வந்து சால்வ் ஆகிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினையும் ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை போட்டுடுறாங்க. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை பிளாக் பண்ணிடுறாங்க. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பிளாக் பண்ணுறதுனால தான் கழிவுகளை கொட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழை இல்லாத காலங்களில் போய் பாருங்கள், முக்கால்வாசி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து சூவர் லைனாக சர்வ் ஆகுது. இது எல்லாமே மக்கள் தானே செய்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து இதெல்லாத்தையும் தவிர்க்கணும். எந்த ஒரு இயற்கை சீற்றத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. அது பொதுமக்களுடைய பங்களிப்பு இருந்தால் தான் எந்த ஒரு திட்டமும் முழுமையாக செயல்படுத்த முடியும். அது நிச்சயமாக வந்து ஏன்னா சுனாமி வரத்துக்கு பற்றி அதை பற்றி பேசலை. இப்போ மழை வெள்ளத்தை பற்றி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் வந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுலையும் மக்களுடைய பங்களிப்பும் அதிகம் இருந்தால் தான் எந்த ஒரு திட்டமும் செயலோடையும் பெறும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து பெரிய பொறுப்பு அரசுக்கு இருந்தாலும் மக்களுடைய பங்களிப்பு அவசியம்தான். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அஃபிடவிட் பொதுப்பணித்துறை சார்பாக தாக்கல் செய்யும்போது சொல்லுது, affidavit on behalf of the Public Works Department leave us with no doubt that insofar as the removal of encroachment is concerned, nothing has happened in May onwards as we suspect. இல்லை, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றாட செய்தித்தாளில் பார்த்தாலே தெரியும். இப்போ தமிழ்நாடு முழுக்க, இங்கே மட்டும் இல்லை, கடலோர மாவட்டங்களில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து எந்தவித தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிற ஒரே அரசு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு மட்டும்தான். ஏன் கோர்ட் எப்படி கருது? இல்லை, கோர்ட்டுக்கு பாருங்க, கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் போட்டு ஒரு வழக்கு போடும்பொழுது இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க, இதனால தான் வெள்ளம் வந்தது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நீதியரசர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க கொடுக்குற தகவலுடைய அடிப்படையில் வந்து அவங்க சொல்றாங்க. இல்லைங்க, பொதுவாகவே வந்து என்னன்னா, நீங்க அம்மாவுடைய அரசு தான் வந்து இந்த ஆக்கிரமிப்பு செய்து சாலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி என்ன பண்றாங்க, சாலையை ரொம்ப நெருக்கிடுவாங்க. அந்த பகுதிகள்லாம் தயவுதாட்சி இல்லாமல் அப்புறப்படுத்துறாங்க. அதே மாதிரி நீர்நிலை பகுதிகளிலையும் தயவுதாட்சி. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடையாறு கரையோரங்களே ஐயா சொன்ன மாதிரி வந்து அடையாறு கரையோரங்களெல்லாம் அவங்கள அங்கே அப்புறப்படுத்தும் பொழுது ஏற்கனவே ரெடிமேடாக கட்டி வச்சிருந்த இடத்துல அவங்கள குடியமர்த்துறாங்க. 50,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இது பண்ணி அவங்கள அங்கே குடியமர்த்துறாங்க. இப்படி அம்மாவுடைய அரசானது வந்து ஒரு இந்த என்கரேஜ்மெண்ட்னு சொல்றத எந்த விதமான அது யாராவது எந்த கட்சிக்காரங்க அல்ல அப்படின்னு பாராளுமன்றத்தோட கமிட்டி சொல்லுது, சென்னை ஹைகோர்ட் சொல்லுது. நீங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை சொல்றீங்க, அது அவங்களுமே பட்டியலிடுறாங்க, அஃபிடவிட்லயும் தாக்கல் ஆகுது. ஆனா இதை தாண்டி எடுக்க வேண்டியதுதான் அதிகம் அப்படின்னு இது போன்ற புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் வந்து நீதிமன்றம் சொல்லுது. அதுதான் அரசாங்கத்திற்கு இதுவரையில இந்த எவிக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புல அகற்றணத்துல வந்து
இந்தியாவிலேயே அதிகமான நடவடிக்கை எடுத்திருக்கிற ஒரே மாநிலம் மாண்புமிகு அம்மா அவருடைய தமிழ்நாடு அரசு தான் அத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னடிக்குவேட்னு கருதப்படுது. அது இன்னடிக்குவேட், போதுமானதில்லைன்னு கருதப்படுது. தேவையான அளவுக்கு நிச்சயமாக அம்மா அவருடைய அரசு நடவடிக்கை எடுக்காம ஒன்றும் போகாது. நான் இன்னொன்று கூட சொல்றேன் கேட்டுங்க. நீங்க இந்த ஆக்கிரமிப்பினால அது இதுன்றது அது மட்டும் ஒரு காரணம் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு புவி வெப்பமடைவதன காரணத்தினால தான் சீதோஷ்ண நிலைகள்லாம் மாற்றம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்னாலே வெள்ள பாதிப்பு வருது கிடையாது. அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு வந்து காடுகள் அழிக்கப்படுகிறது. அதனால வந்து மழை வளம் தடுக்கப்படுகிறது. அங்கே குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய முறையில் அண்டார்டிகாவானது பனி உருகி அதனால சீதோஷ்ண மாற்றங்கள் ஏற்படுது. காரணம் நம்ம கையில இல்ல. அட்லீஸ்ட் உடனடியா ஒரு அரசு கையில இல்ல, ஒரு நாட்டு கையில இல்ல. காரணங்கள் இட்ஸ் குளோபல். ஆனா அது வந்தா எப்படி எதிர்கொள்ளணும், நம்ம மட்டத்துல செய்யக்கூடிய அம்மாவுடைய அரசு வனப்பகுதிகளை அதிகப்படுத்துறதை விட அம்மாவுடைய அரசு திட்டமிட்டு வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ கூட பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து நிதி கொடுக்கணும். அது கூட்டுறவு வங்கிகளின் மூலமாகத்தான் நடைபெறணும். விவசாயத்துறை கூட்டுறவுத்துறையின் மூலம் நடைபெறணும். ஆனால் இன்னைக்கு அந்த 500,000 ரூபாய் நோட்டு அதை அங்கே செல்லாதுன்னு சொல்லிட்ட உடனே அவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட உடனே இன்றைக்கு அந்த பிரதமருடைய அந்த பயிர் காப்பீடு திட்டமே வந்து தடைபட்டு நிற்குது. அதற்கு மாண்புமிகு அம்மா அரசானது இன்றைக்கு 4ஆம் தேதி வரையிலும் நீட்டிப்பு கொடுத்துக்கிறாங்க. பயிர் கடனை வந்து பயிர் காப்பீடு திட்டத்தை வந்து நிறைவேற்றது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரையில அம்மாவுடைய அரசு தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு வெள்ளத்தாலோ அல்லது வறட்சியாலோ பாதிக்கப்பட முடியாத அளவிற்கு உரிய நடவடிக்கைகளை சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிற அரசு அம்மாவுடைய அரசு. திரு மாதவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த நடா வருது அப்படின்னு நமக்கு போன டிசம்பர் 1 தான் ஞாபகம் வந்தது. அது நூற்றாண்டு காணாத ஒரு ஃபினாமினன் தான். ஆனால் அது போன்ற ஃபினாமினன் சென்னையோ தமிழ்நாட்டுடைய இதர பகுதியோ தாக்கும்பொழுது நம்மளால இன்னைக்கு கையாள முடியுமா? இல்லை போன வருஷம் திணறின அளவில் அந்த அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஒரு கணிசமான தடுமாற்றம் இன்னைக்கும் இருக்குமா? பிகாஸ் பொதுவான விமர்சனம் இன்னமும் கூட செயலாக்க வேண்டிய விஷயங்கள் அரசு தரப்புல, நம்ம தரப்புல, எல்லா தரப்புலையும் இருக்கு. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவு பத்திரிகை வாயிலாகவும் எனக்கு தெரிந்த நண்பர்கள் வாயிலாகவும் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், போதிய அளவுக்கு வந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆகட்டும், இதர மாவட்டங்களே ஆகட்டும், போதுமான அளவுக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃபோட நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அரக்கோணத்துலேருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 இது வந்து குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி தே சென்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஆஸ் வெல் அஸ் சென்னை கார்பரேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஈவினிங் கூட நியூஸ் பார்த்தேன். அதனால் போதுமான முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த சென்னை மாநகராட்சி ஆகட்டும், இதர மாவட்ட நிர்வாகம் ஆகட்டும், போதுமான அளவுக்கு எப்போதுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் வந்து இதில்லை. அதையும் தாண்டி சில சமயங்களில் கைமீறி போகிறது தான் பெரிய விஷயமே. சென்ற ஆண்டு இந்த முன்னேற்பாடு குறித்த கேள்விகள் எழுந்தது. அதுக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றமும் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தது. வேறு சில அறிக்கைகளும் இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு இந்த ஒரு ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனில் செஞ்ச நடவடிக்கைகள் மத்திய குழுவால் பாராட்டப்பட்டதுங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் இன்னமும் கூட ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அட்வைசரி கமிட்டி ஏன் உயர்நீதிமன்றம் அவ்வளவு முறை சொன்ன பிறகு உருவாகணும்? ஸோ இன்னும் வேர் இஸ் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்? இல்லை, இப்போ பேரிடர் மீட்பு குழு வந்து முன்னாடி அனுப்பிட்டாங்க. போன ஆண்டுலாம் வந்து அந்த பேரிடர் மேலாண்மை கையாளுறதுக்கு ஒரு அட்வைசரி கமிட்டியை போடுங்கன்னு கோர்ட் பலமுறை சொல்ல வேண்டியது. அதுவும் இல்லாமல் இட் இஸ் மேண்டேட்டரி, சட்டப்படி அமைக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் கோர்ட் சொல்ல வேண்டிய அளவுக்கு, அதுவும் ஒரு பேரிடர் நடந்த பிறகு ஒரு 7-8 மாதம் கழிச்சு, ஒரு 10 மாதம் கழிச்சு அத்தகைய குழு செய்கிற வேலையை தான் இன்றைக்கு துறைவாரியான அமைச்சர்கள் ஆய்வு கூட்டங்கள்லாம் நடத்தி குழு அமைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு கோர்ட்டுக்கிறது சட்டம் சொல்லுது இல்லையா? அதுல ஒரு தாமதம் இருந்திருக்கு நம்ம பார்க்கணும். அதை தாண்டி நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்க சொல்றீங்க. இல்லை, பொதுவாக 2004 சுனாமிக்கு அப்புறம் கவர்மெண்ட்டோட அப்ரோச்சே தேர் இஸ் ரேடிக்கல் சேஞ்ச் இந்த கவர்மெண்ட் அப்ரோச். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது முன்னாடி எப்படி இருந்துச்சுனாக்கா, டிசாஸ்டர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. 2004 சுனாமிக்கு அப்புறம் அதை வந்து பேரிடர்ன்றது ஒரு சிங்கிள் காம்பனண்ட்டாக எடுக்காமல் ஒரு ப்ரீ டிசாஸ்டர் அண்ட் போஸ்ட் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு 3 காம்பனண்ட்டாக பிரித்து என்னென்ன மாதிரியான வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுனாமி ஒரு பாடத்தை கொடுத்தது. 2016 சுனாமியில கூட நம்ம ஓரளவுக்கு சுதாரிச்சோம். 2016ல சுதாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல சுதாரிக்கலைங்கிற விமர்சனம் எல்லாம் மேலோங்கியது. பட் அதுல இருந்து நான் கற்காத பாடங்கள் எனக்கு இல்ல கற்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பாடங்கள்னு நீங்க என்ன விமர்சனமா வைப்பீங்க?
இல்லை, எப்போதுமே நம்மக்கிட்ட என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அதில் ஒரு ட்ராபேக்காக இல்லைன்னா ஒரு பின்னடைவாக நான் கருதுறது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே செய்வாங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணி அடுத்த இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதே நம்மக்கிட்ட கிடையாது. பொதுவாக இதுதான் நம்மக்கிட்ட உள்ள பெரிய அளவில் உள்ள ட்ராபேக். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாஸ்ட் லெசன். இப்போ 2015 நடந்த ஃப்ளட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதே கிடையாது. அதை டாக்குமெண்ட் பண்ணாதனால இப்போ இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆமாம், இம்ப்ளிமெண்டேஷன் அது ஒரு சஸ்டைன்ட் எஃபர்ட் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மே மாதம் வரைக்கும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ணலேன்றீங்க. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கமாகட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாருமே அப்படி தான், அது வந்து அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மக்கிட்ட ஒரு வந்துடுது. அது அரசாங்கத்துலேயும் அந்த சஸ்டைன்ட் எஃபர்ட் இல்லை. அதுதான் வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்றது நேஷனல் லெவலில் பிரைம் மினிஸ்டர் வச்சும், ஸ்டேட் லெவலில் சீஃப் மினிஸ்டரும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்ஸை வச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லேயே இருக்குது. அதை வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணுறதுக்கு இப்போ தான் பண்ணாங்க, இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாம் பண்ணலை. ஜென்ரலாக இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்க. பொதுவாக வந்து நம்ம வந்து நமக்கு வந்து கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சிஆர்ஏன்னு சொல்லுவோம். அவங்க தான் நமக்கு வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து பேரிடர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் வந்து நோடல் ஆஃபீஸர். அவருக்கு தான் மிச்சம் எல்லா துறைகளும் இயங்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, ஹைவேஸ் எல்லாம் இருந்தாலும் எல்லா துறைகளும் வந்து ஒருங்கிணைத்து செயல்படுறது வந்து சிஆர்ஏ தான். அவங்க கண்ட்ரோல் ரூம்லேயே எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து அவங்க வந்து டிசிபேட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்ம கற்க வேண்டியதுக்கு இன்னும் செயல்படுத்த வேண்டிய பாடங்கள் இருக்கு. ஓரளவுக்கு நம்ம சுதாரிச்சு இதுக்கு தயாரா இருக்கிறோம். பொதுமக்கள், அமைப்புகள் அப்படின்னு இன்னமும் கூட மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இது ஒரு சென்ற டிசம்பர் 1 ஒரு மிகப்பெரிய பாடமாக சென்னைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கும், ஏன் ஒரு புவி மாற்றத்தை கூர்ந்து நோக்கக்கூடிய பல உலக ஆய்வாளர்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு அர்பன் ஃப்ளட்டிங் சார்ந்து ஒரு விஷயம் இருந்திருக்கிறது. நான் நிறைய பாடங்கள் கற்றிருக்கிறோம். இன்னும் கற்று செயல்படுத்த வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. கற்க வேண்டிய விஷயங்களும் நிறையவே இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, well you hope for the best, prepare for the worst. நல்ல விஷயத்தை எதிர்பார்ப்போம், ஆனால் மோசமானதற்கு தயாராகும் அப்படின்னு. அதுதான் இன்றைய ஒரு தேவையாக இருக்கிறது. இது டிசம்பர் 1 போன்ற ஒரு காலகட்டத்தை, அந்த மாதிரி ஒரு பேரிடரை எப்பொழுதும் தமிழ்நாடோ இந்தியாவோ உலகத்தில் எந்த பகுதியும் எதிர்கொள்ள வேண்டாம். ஆனால் அப்படி வருமாயின் அதை எதிர்கொள்றதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.